திருமாவளவன் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை கையில் எடுத்த காரணமே திமுகவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்க தான் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து புரளியை கிளப்பிட்டு வந்த நிலையில இல்ல நீங்க சொல்றது மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நேற்றுக்கு முன்தினம் வேலூர் வந்து திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து பேசுறாரு. இந்த மது ஒழிப்பு மாநாட்டை பத்தி தான் முக்கியமா அவர் வந்து பேசவே செய்யறாரு. அப்படி பேசும்போது 2009ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி சொன்னது மாதிரி சமூக நீதியிலும் சமத்துவத்திலும் திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குது அப்படிங்கறத நிரூபிக்கும் விதமா தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து நடக்குது. இவ்வளவு நாளும் நாங்க அப்படிதான் செயல்பட்டு வரோம், இனிமேலும் அப்படிதான் வந்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்க போறோம். இது திமுகவுக்கு எதிராக வந்து விடுதலை சிறுத்தைகள் செய்யும் நாடகம், அவங்கள பயமுறுத்த தான் வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம இந்த கருத்துல எங்களுக்கும் வந்து உடன்பாடு இருக்கு, அதனால நாங்களும் வந்து இதுல கலந்துக்கிறோம்னு திமுக அரசு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. எங்க தோழமை கட்சிகள்ல இருக்க முக்கியமான மகளிர் அணி தலைவிகளை இந்த மாநாட்டுக்கு நாங்க சிறப்பு விருந்தினராக அழைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மது ஒழிப்பு மாநாட்டை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான கோரிக்கைகளை நாங்க வைக்க போறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முழுமையான மது விலக்கை அமல்படுத்த வேண்டும், அதுக்கு படிப்படியா மது விற்பனையை குறைக்கணும், மது கடைகளை குறைக்கணும், அதுக்கப்புறம் கடைசியில மொத்தமா இந்த மது விலக்கை அமல்படுத்துறது. இதுதான் இந்த தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. எங்களோட 2வது கோரிக்கை இந்திய ஒன்றிய அரசுக்கான கோரிக்கை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு நாங்க ஒன்றிய அரசுக்கும் கோரிக்கை விடுக்கிறோம். இதன் மூலமா மேலும் தமிழ்நாடு அரசுக்கு இது குறித்து நாங்க வச்ச கோரிக்கையில முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அதாவது இதுவரைக்கும் 45,000 கோடின்னு விற்பனை நிலையில இருக்க இந்த டாஸ்மாக் கடைகளோட வருமானம் அடுத்த 50 கோடியா உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதை அதிகப்படுத்தணுங்கிற எண்ணம் வராம அதை 40,000 கோடி 35,000 கோடின்னு படிப்படியா குறைக்கணும் அப்படின்னு நாங்க கோரிக்கை முன் வச்சிருக்கோம். அது எந்தெந்த தேதிகள்ல எப்படி குறைக்கிறதுங்கிறதையும் நீங்க சொல்லிருங்க அப்படின்னு இந்த மாதிரியான கருத்துக்களை தான் வந்து எங்களோட கோரிக்கை மனுவில் நாங்கள் எழுதி வச்சிருக்கோம். இதையெல்லாம் யாருமே படிச்சும் பார்க்கல, எங்க பேட்டியை யாரும் முழுசாவும் கேட்காம இந்த மாநாடு பத்தி எதிர்மறையான கருத்துக்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு நிறைவேறல, அதனாலதான் வந்து இப்படி எல்லாம் வந்து வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, நாங்களும் திமுகவும் சண்டை போட்டு வர சட்டமன்ற தேர்தலில் நாங்க வேற கூட்டணி போகணும், திமுக கூட்டணியிலிருந்து நாங்க பிரியணும்னு அவங்க ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. அது நடக்காத பட்சத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்து வதந்திகளை பரப்பி விட்டா அது உள்கட்சிக்குள்ள அதாவது ஒரு புகைச்சலை உருவாக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்க ஒரு மனநிலை. தேர்தலுக்கு இன்னும் 15 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் ஒரு பொதுவான ஒரு அறிக்கையை தான் விடுத்தேன். ஆனா இதை எதிர்மறை அரசியலாக்கி விட்டது எதிர்கட்சிகள் தான். எதிர்மறை அரசியலா இதை மாத்தினவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்திருக்கு, ஒரு செயல்பாடு இருந்திருக்கு. அது நடக்கலங்கும் போது அவங்களுக்கு எரிச்சல் வர்றது சகஜம்தான். அந்த எரிச்சலோட வெளிப்பாடாக தான் இந்த மாதிரியான அவதூறு கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த வீடியோ பதிவானது திடீர்னு எந்தவித கேப்ஷனும் இல்லாம என்னோட எக்ஸ் வலைத்தளத்துல வந்து பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற என்னோட கருத்து வந்து நான் 1999ஆம் ஆண்டு முதல்ல அரசியல் கட்சி தொடங்கும் போது விடுதலை சிறுத்தைகளோட கட்சி கொள்கையே இதுதான். இந்த கொள்கையை கூட்டணியில இருந்த மூப்பனாரும் பெரியதாக பாராட்டி மேடைகள்ல இதை பத்தி பெருமையா பேசியிருக்காரு. எங்களோட கட்சி கொள்கையை தான் வந்து நான் அந்த 1 நிமிட வீடியோல பேசியிருப்பேன். அதை என்னோட பேஜ் அட்மின் வந்து எந்தவித கேப்ஷனும் இல்லாம பதிவிட்டதால அந்த வீடியோவை எதிர்கட்சிகள் அரசியலை மாத்தினதுனால அவங்க உடனடியா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. என்னோட வலைத்தள பக்கத்தை நிர்வகிப்பவர்கள் உடனடியா என்ன தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தினால அதுக்கப்புறம் இதை பத்தின தகவல் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. அப்புறம் என்னோட அனுமதியோட தான் சில கேப்ஷன்ஸோட மறுபடியும் அந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டது. இதுதான் நடந்தது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த கொள்கை தான் வந்து ஒரு தனித்துவமான அஜெண்டா இருக்கும். இவ்வளவு நாளா அதை வந்து மறைமுகமா செய்துட்டு இருந்தாங்க, இப்போ அதை வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கிடைச்ச ஏமாற்றம் தான் காரணம். இந்த மாநாடு அறிவிப்பு வரும் போதே செப்டம்பர் கடந்த 10ஆம் தேதி பேட்டியிலே வந்து இதை பற்றி நான் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டேன். தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 15 மாதங்கள் இருக்கு. தேர்தல் வர நேரத்தில் தான் அதை பற்றின அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம். இதையும் தேர்தலையும் வந்து சேர்த்து முடிச்சு போட்டுக்க வேண்டாம். அது வேற இது வேற. இப்போ எங்களுக்கு சமூக பொறுப்பு அதிகம் இருக்கிற காரணத்தினால இந்த மாநாடு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு நான் முதல் நாள் பேட்டியிலே வந்து சொல்லியிருப்பேன். அந்த பேட்டியை கூட யாருமே முழுசா பார்த்துருக்க மாட்டாங்க போல. வாய்க்கு வந்ததெல்லாம் இதை பற்றி விமர்சித்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ள
இருக்கிற வன்மத்தை தான் காட்டுது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் ஒரு நாளும் இதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்காது. திட்டமிட்டபடி இந்த மாநாடு வெற்றிகரமா நடந்து முடியும். தோழமையில இருக்க மகளிர் அணி தலைவிகள் இந்த மாநாட்டுல கலந்துப்பாங்க அப்படின்னு திருமாவளவன் தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காரு. மேலும் எல் முருகன், அதாவது பாஜகவை சார்ந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்து எதுக்காக மு.க. ஸ்டாலின் இந்த மாநாட்டுல கலந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அப்படின்னு திருமாவளவன் கிட்ட கேள்வி எழுப்பினதுக்கு அவர் எதிர்பார்க்கிற ஆளெல்லாம் அவன் கலந்துப்பாங்க, அதாவது ஒருத்தர் கலந்துக்கிட்டா போதாதா அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருக்காரு. இது வந்து முதல்வரும் திருமாவளவனும் சேர்ந்து நடத்துற ஒரு நாடகம்னு மற்றவங்க வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க நினைச்சது நடக்கல, அதனால அவங்க அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது திமுகவை மேடையில வச்சுக்கிட்டு எப்படி மது ஒழிப்பை பத்தி திருமாவளவன் பேசுவாரு அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவங்களால பேச முடியாது, ஆனா எங்களால பேச முடியும்னு திருமாவளவன் இதுக்கும் ஒரு பதில அழகா கொடுத்திருக்காரு. ரொம்ப நம்பிக்கையாவும் பேசுறாரு. முத்தமிழறிஞர் கலைஞரையும் மூப்பனாரையும் ஒரே மேடையில வச்சுக்கிட்டே ஒரு பொதுவான கருத்தை பத்தி பேசியிருப்போம், ஈழத்தமிழர்களை பத்தி. எங்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. அந்த நேரத்தில் கலைஞர் எங்களை கூப்பிட்டு வந்து கேட்டது கிடையாது, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு. திமுக கூட்டணியில இருக்கும் போதே நான் அதிமுக இருக்க நிறைய பேரோட நெருக்கமா இருந்திருக்கேன். ஒரு கட்சியில கூட்டணியில இருக்கும் போதே நாங்க இன்னொரு கட்சியோட நல்லுறவா தான் வந்து பயணிப்போம். கலைஞர் அது குறித்து எங்களை எந்த ஒரு விமர்சனமும் செய்ய மாட்டார், கேள்வியும் கேட்க மாட்டார். மறுபடியும் தேர்தல் வரும்போது நாங்க கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து பயணிப்போம். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கு அந்த துணிச்சல் இருக்கு, என்னால இதை பேச முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, இவ்வளவுதான் அப்படின்னு எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு திருமாவளவன். முடிவா அவர் சொல்ல வர்றது என்ன, இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்க அவங்களை எதிர்த்து எந்த அரசியலும் பண்ணல, அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த வீடியோ என்ன கேட்டுதான் வந்து பதிவிடப்பட்டது. அது திமுகவை எச்சரிக்கும் ஒரு வீடியோ பதிவு அல்ல, அது எங்களோட கட்சி கொள்கை. கட்சியை ஆரம்பிக்கும் போது நாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையை தான் வந்து அந்த வீடியோ பதிவில் பேசியிருப்பேன். மற்றபடி அந்த வீடியோவுக்கு எந்த பின்புலமும் இல்லை. எங்களுக்கு வேண்டாதவங்க, நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க தான் இதை வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சது எதுவுமே நடக்க போறதில்ல. எங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கை, ஒரே நிலைப்பாடு இருக்கிறதுனால தான் இந்த மாநாட்டில் அவங்க கலந்துக்க சம்மதிச்சிருக்காங்க. கட்சி சார்பில் யார் வந்தாலுமே அது வந்து பெருமைக்குரிய விஷயம்தான். இவரை தான் கலந்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்க கட்சி சார்பில் 2 பேர் வந்து கலந்துக்க போறாங்க, எங்களுக்கு அது போதும். இதை வச்சு யாருமே அரசியல் பண்ண வேண்டாம். பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட எண்ணம் வந்து எந்த காலத்திலும் ஈடேற போறதில்ல. ஏன்னா எங்க கூட்டணியை நாங்கள் 2026 தேர்தலையும் வந்து தொடரத்தான் போறோம். அதனால பிரிவினைவாத அரசியலை எங்கேயும் பேசாதீங்க, பேசினாலும் அதை நம்பாதீங்கன்னு திருமாவளவன் தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஆனா என்ன விளக்கத்தை கொடுத்தாலும் எதிர்க்கட்சிகள் இதை வச்சு அரசியல் செய்யதான் பார்ப்பாங்க. அதை பத்தி விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு அந்த பேட்டியை முடிச்சிருக்காரு திருமாவளவன்.